வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் சூப்பரான 5 விதமான த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்லை, ஆனால் அதுவும் தரமான படம் தான். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க 5 படங்களுமே சூப்பரான படங்கள் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க படங்கள்ல எந்த படங்களையெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது நல்ல படம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் ஆட் பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான ஜானே ஜான் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. 2 பேரும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய ஊருக்குள்ளேயே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல அவங்க பொண்ணு படிச்சிட்டு இருக்காங்க. அதே ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்காரு. அவர் பயங்கர ஜீனியஸான நபர். அவருக்கு நம்ம ஹீரோயினா ரொம்பவே பிடிக்கும். ஹீரோயினை அவங்களுக்கே தெரியாம அடிக்கடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படி நிம்மதியா நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அவங்க யாரை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு வந்தாங்களோ அவங்களுடைய ஹஸ்பண்டே இவங்களை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பணம் கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களே எதிர்பாராத அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய பொண்ணு வெளிவந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் எந்த இடத்துலயுமே பெருசா போர் அடிக்காத அளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருந்தாங்க. அதுலயும் மேக்ஸ் டீச்சரா நடிச்சிருந்த ஜெய்தீப் உடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து ஜீனியஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மூவியுமே செம சுவாரஸ்யமா செம பிரில்லியண்டாவே கொண்டு போயிருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல அந்த வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டுமே இருக்கு. படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மேக்கிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல படம் தான். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கரண்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒரு சில மைல்டான காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான ஏ குவைட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. அவருடைய ஃபேமிலியில் அவருடைய ஒய்ஃபு 2 பசங்க பொண்ணு இருக்காங்க. இது இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க. இவங்க எல்லாருமே காடு மாதிரியான ஒரு பகுதி, அங்கே தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுற்றி யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து சையில தான் பேசிக்கிறாங்க. நார்மலாக மற்றவங்க மாதிரி பேசிக்க மாட்டேங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம வீட்டில் ஒரு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சா கூட ரொம்ப சைலண்டா தான் செய்யறாங்க. இதுக்கான காரணம் இவங்க ஊமைகளா அப்படின்னு யோசிச்சா அதெல்லாம் கிடையாது. இப்படி இவங்க இருக்கிறதுக்கான மெயின் காரணமே இவங்க இருக்கக்கூடிய ஏரியாக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் இருக்கு. எங்கெல்லாம் சத்தம் வருதோ அங்கெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி கொண்டுடுது. இவங்க இருக்கக்கூடிய ஏரியால இவங்க மட்டும்தான் இப்போதைக்கு உயிரோட இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆபத்தான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்ட இவங்க எல்லாருமே கடைசியா உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே படம் ஆரம்பிச்சதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்ம த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. யாருக்கு என்னாக போகுதோ அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டத்தை பார்க்குற ஆடியன்ஸ் ஆனால் நமக்குள்ளே கடத்தியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் செம்ம பரபரப்பாகவே இருக்கும். படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொரு கேரக்டரும் அந்த அளவுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மேக்கிங்கும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. ஒரு தரமான த்ரில்லர் படம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கரண்டை பொறுத்த வரைக்கும் பெருசா செக்ஸுவலான காட்சிகள் அப்படின்னு சொல்லி இல்லை. ஆனால் கிளைமேக்ஸ்ல ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கு. இதெல்லாம் ஓகே அப்படிங்கிறவங்க தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான ஹோட்டல் மும்பை அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 2008 வருஷம் ஹோட்டல் மும்பையில் நடந்த தீவிரவாத தாக்குதலை பற்றி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சம்பவத்தை தான் இவங்க மெயினாக எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு 5-6 பேர் கொண்ட தீவிரவாத குரூப் மும்பைக்குள்ளே இறங்குறாங்க. நிறைய இடங்களில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சுட்டு தள்ளுறாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹோட்டலான தாஜ் ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள மக்களோட மக்களா தீவிரவாதிகளும் உள்ள போயிடுறாங்க. கண்ணில் படக்கூடிய எல்லாத்தையுமே சுட்டு தள்ளுறாங்க. மீதி அங்க மாட்டிக்கிட்ட மக்கள் எல்லாருமே கடைசியா உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா, அங்க செஃபா வேலை செய்யக்கூடிய நம்ம ஹீரோ அவங்களையெல்லாம் காப்பாத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை.
இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே படம் ஆரம்பிச்சதுலேருந்து த்ரூ கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்ம பரபரப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. யாருக்கு என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டத்தை பார்க்குற ஆடியன்ஸ்குள்ள கடைசி வரைக்கும் கடத்தி கொண்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுவும் இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் தான். அப்படியே அந்த இன்சிடெண்ட்டை நம்ம கண் முன்னாடி அப்படியே காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு மேக்கிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொரு கேரக்டருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு தரமான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் G5ல தமிழ் டப்பிங் உடைய அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டனை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனால் ஒரு சில வைலண்டான காட்சிகள் மட்டும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான ரன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை காட்டுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் உடல்நிலை சரியில்லாத நிலையில தான் இருக்குது. இப்போ இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்லேயே 17 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு பொண்ணா, டீனேஜ் பொண்ணாக இருக்காங்க. ஆனால் அவங்களால சுத்தமாக நடக்கவே முடியாது. எப்பயுமே வீல் சேரில் தான் இருக்காங்க. 3 வேளையும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு மாதிரி மாத்திரையை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மெடிக்கல் ப்ராப்ளங்கள் அவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோயினை அவங்களுடைய அம்மா ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. வீட்டில் நம்ம ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரி சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கு மாத்திரையை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மாத்திரையுடைய லேபிளில் நம்ம ஹீரோயினுடைய பேருக்கு பின்னாடி அவங்க அம்மாவுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கு. எதுக்காக தன்னுடைய அம்மா அவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட மருந்தை தனக்கு பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட மருந்தா எழுதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சம்பவங்களாக இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா செம்ம பரபரப்பாகவே இருந்துச்சு. இந்த மூவியில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டுமே இருக்குது. இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோயினாக இருக்கட்டும், இல்லை அவங்க அம்மாவாக இருக்கட்டும், 2 பேருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஒரு தரமான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கண்ணன்லாம் பெருசு இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான விருபக்ஷா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவோ அவருடைய அம்மாவோ அவங்களுடைய சொந்த கிராமத்துக்கு போகிறாங்க. போன இடத்துல அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் மர்மமான முறையில் மாற்றி மாற்றி சூசைட் பண்ணி இறந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேடி போக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபை செம பரபரப்பாகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. எதனால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு சஸ்பென்ஸை த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணது சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சில ட்விஸ்ட்டுமே இந்த படத்தில் இருக்கு. இந்த படத்தில் சில லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கண்ணன்லாம் பெருசாக இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய சூப்பரான படங்களை நீங்க டெய்லியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.